ஓம் கம் கணபதையே நமக. வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், உலகை உய்விக்க வந்த அரசன், எல்லாம் வல்ல இறைவன் ஈஸ்வரனின் பொற்பாதங்களையும் அவரது வாமத்தே உரைகின்ற எல்லாம் வல்ல இறைவி ஈஸ்வரின் பொற்பாதங்களையும் போற்றி பணிந்து அவர்களின் திரு அருளாலே என்னுள் எழுகின்ற இந்த ஆன்மீக உரையை அவர்களது திருவடிகளில் சமர்ப்பிப்பதில் பேருவகை கொள்கின்றேன். முருகனே செந்தி முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நீ என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும் பொன் மாமயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறு முக பரம்பொருளே போற்றி, கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி, இன்னிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியை போற்றி. முருகப்பெருமானின் திரு அவதார படலத்தை சுருக்கமாக காண்போம். உலகில் தோன்றிய அனைத்து அசுரர்களும் தேவர்களும் காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்களே. தேவர்களுக்கு மரணம் கிடையாது, ஆனால் அசுரர்களுக்கு மரணம் நிச்சயம் உண்டு. தேவர்களுக்கு எப்பொழுதும் ஆணவம் அதிகம் இருக்கும், சபலமும் இருக்கும். தம்மை விட மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை என்ற செருக்கும் இருக்கும். தேவை ஏற்படும் போது மட்டுமே இறைவனை நினைப்பார்கள். ஆனால் அந்த அசுரர்களுக்கு சக்தி அதிகம் இருக்கும். எல்லாம் அவர்களின் தவ வலிமைதான். அவர்கள் தவம் இருந்தாலும் பல நூறு ஆண்டுகள் தவம் இருப்பர். அவர்கள் தவம் இருந்தே இறைவன் ஈஸ்வரனிடம் இருந்து சக்தியை பெறுகின்றார்கள். தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆணவம் அதிகமாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அசுரர்களின் வெறியாட்டம் தலை தூக்கும். இது இறைவன் ஈஸ்வரனின் நியதி. அந்த வகையில் சூரபதுமன் என்ற அசுரன் ஈஸ்வரனை நோக்கி கடும் தவம் இருக்கின்றான். எல்லோருக்கும் ஓர் உயிர், ஆனால் சூரபதுமனுக்கு மட்டும் உயிர். அதாவது சூரன் ஓர் உயிர், பதுமன் மற்றொரு உயிர். சக்தினி தயோனி, தயங்கு சங்கின் ஓசைனி, சித்தினி சிவனும் நீ, சிவாயமாம் ஐந்தெழுத்து நீ, முத்தினி முதலும் நீ, மூவரான தேவர் நீ, அத்திபுரமும் உள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. தம் பக்தர்களை சோதிப்பதில் மிக மிக வல்லவர் சிவபெருமான். அவர் எவருக்கும் எளிதில் வயப்பட மாட்டார். அப்படி வயப்பட்டு விட்டால் கேட்கும் வரங்களை அருள்பவர் சிவபெருமான். கேட்ட வரம் தருபவனே வைத்தியநாதா, எங்கள் கீர்த்தியினை வளர்த்திடுவாய் வைத்தியநாதா, போட்ட முதல் அத்தனையும் வைத்தியநாதா, என்றும் பொன்னாக பெருகச் செய்வாய் வைத்தியநாதா. இவ்வாறாக சிவபெருமான் தன் பக்தனான சூரபதுமனுக்கு எமது சக்தியால் அன்றி வேறு எந்த சக்தியாலும் உம்மை அழிக்க முடியாது என்ற வரத்தை அருள்கின்றார். சிவபெருமான் வரம் கொடுப்பவர். சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வரத்தை அழிப்பவர் மகாவிஷ்ணு. ஆகவே சிவாலயங்களுக்கு செல்பவர்களில் சிலர் விஷ்ணுவை வணங்கிவிட்டு பின் சிவபெருமானை வணங்கச் செல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமான் கொடுக்கும் வரத்தை அளிக்கும் வல்லமை மகாவிஷ்ணுவிற்கு உண்டு என்ற விளக்கமும் சொல்வர். ஒரு சமயம் சிவபெருமான் பத்மாசுரனுக்கு ஒரு வரம் தந்தார். அதாவது அவன் எவர் தலை மீது கை வைத்தாலும் அவன் சாம்பலாகிவிட வேண்டும் என்பது. அந்த அசுரனோ தான் பெற்ற வரத்தை சிவபெருமானிடமே பரீட்சித்து பார்க்க விரும்பினான். அதனால் அசுரனின் கண்களில் படாமல் சிவபெருமான் மறைந்து கொண்டார். பார்வதி தேவியாரோ சிவபெருமானை காணாது மிகவும் வருந்தினார். சோக மிகுதியால் தேவியின் சரீரம் உருகி ஒரு தடாகமாக மாறியது. அந்த தடாகமே சரவண பொய்கை ஆகும். இதற்கிடையில் மகாவிஷ்ணுவின் மாயா ஜாலத்தால் பத்மாசுரன் தனது கையை தன் தலை மீதே வைத்து சாம்பலாகி விடுகின்றான். சிவபெருமான் திரும்பவே தனது பழைய உருவை அடைந்தார் பார்வதி தேவியார்.
ஆனால் சரவண பொய்கை மட்டும் அம்பாளின் சின்னமாக அப்படியே இருந்தது. இவ்வாறாக சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்ற சூரபதுமனுக்கு தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் மேலிடுகின்றது. ஏனென்றால் அவனுள் இருப்பது சிவபெருமானிடமிருந்து பெற்ற சக்தி அல்லவா. தேவலோகத்தை கைப்பற்றி இந்திரன் முதலான தேவர்களை அச்சுறுத்தியும் சிறையில் அடைத்தும் துன்புறுத்தி வருகின்றான் சூரபதுமன். தேவர்கள் அனைவரும் செய்வதறியாது சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கின்றார்கள். சிவபெருமானின் சக்தியில் தோன்றிய, அதாவது யோனி வாய்ப்படாத சிவபுத்திரனால் மட்டுமே சூரபதுமன் அழியப்பட வேண்டும் என்பது சூரபதுமன் பெற்ற வரம். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்ட, சிவபெருமானும் சூரபதுமனை வதம் செய்ய ஒரு புத்திரனை சிருஷ்டிக்க எண்ணம் கொள்கின்றார். சிவபெருமான் தமது 5 திருமுகங்களோடு 6வதாக அதோ திருமுகத்தையும் கொண்டு அத்திருமுகங்களில் உள்ள நெற்றிக்கண் தோறும் ஒவ்வொரு அக்னி பொறியை தோற்றுவிக்கின்றார். 6 பொறிகளும் பிரம்மா விஷ்ணு முதலிய யாவரும் சிறிதும் அணுகாத அளவிற்கு மிக்க வெம்மையை உடையனவாகி உலகமெங்கும் பரவின. அப்போது வாயுக்கள் உலைந்து ஓய்ந்தன, கடல்கள் எல்லாம் வற்றின, வடவா முகாக்கினியும் தன் செருக்கு நீக்கிற்று, பூமி பிளந்தது, மலைகள் நெருண்டன, பூமியை தாங்கும் அஷ்ட நாகங்களும் நெளித்து நீங்கின, அஷ்ட திசைகளும் அழுது தேம்பின, உயிர்களெல்லாம் நடுங்கின. பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்கி வெறுவி ஓடினார்கள். பார்வதி தேவியாரோ அவரது கால் சிலம்புகள் வெடித்து சிதறும் வண்ணம் அலறி அடித்து கொண்டு ஓடினார். இதனால் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை வேண்டவே சிவபெருமானும் எங்கும் பறந்து தெரிந்த அக்கினி பொறிகளின் உக்கிரத்தை தணித்து தம் முன்னே வந்து தோன்றுமாறு ஆணையிட அந்த 6 பொறிகளும் சிவபெருமான் முன் வந்து நின்றது. அது கண்டு சிவபெருமான் வாயு தேவனையும் அக்னி தேவனையும் நோக்கி, நீங்கள் இருவரும் அக்னி பொறிகளை தாங்கிக் கொண்டு சென்று கங்கையில் விட கடவீர்கள் என பணித்தார். வாயு தேவனும் அக்னி தேவனும் அவ்வாறு பொறிகளையும் சுமந்து கொண்டு கங்கையில் விட கங்கையே வற்றி விடுகின்றது. பின்னர் கங்கையானவள் அவ்வாறு பொறிகளை தன் தலையில் தாங்கிக் கொண்டு இமயமலை சாரலுள்ள சரவணப் பொய்கையில் கொண்டு சேர்க்கின்றார். சரவணப் பொய்கை எவ்வாறு உருவானது என்பதை முன்பே கூறினோம். சரவணப் பொய்கையானது நீல நிறத்தையுடைய தர்ப்பை நிறைந்த பொதிகை ஆகும். சக்தியின் அம்சமாகிய அப்பொய்கை வற்றாமல் இருந்தது. அங்குதான் முருகப்பெருமானின் சிருஷ்டி ஆரம்பமாகின்றது. 6 பொறிகளும் 6 குழந்தைகளாய் கார்த்திகை பெண்களால் சரவணப் பொய்கையில் வளர்த்து வரப்படுகின்றது. இவ்வாறாக 6 குழந்தைகளும் வளர்ந்து வரும் வேளையில் பார்வதி தேவியானவர் அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைக்க ஒரு முகம் கொண்ட அழகிய பாலகனாய் குமரன் தோன்றினார். சிவபெருமானே உலகத்தில் ஆன்மாக்களுக்கு திரு அருள் புரியும் பொருட்டு குருபரனாய் எழுந்தருளியதாக புராணங்கள் சொல்கின்றன. இதனாலே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வெள் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கல் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்கின்றார் நக்கீரர். நெஞ்சில் ஒரு கால் என்றால் ஒரு காலை தூக்கி நெஞ்சில் வைத்து நர்த்தனம் புரியும் சிவபெருமானை குறிக்கும். 2 கால் என்றால் 2 கால் ஊன்றி அருள் புரியும் முருகப்பெருமானை குறிக்கும். தீப்பொறிகளானது கங்கையால் சுமக்கப்பட்டமையால் குமரனுக்கு காங்கேயன் என்ற நாமம் ஏற்பட்டது. சரவணப் பொய்கையில் கார்த்திகை பெண்களால் பேணி வளர்க்கப்பட்டமையால் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்ற நாமம் பெற்றார். சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம், எம்முடைய மாய்ந்தன் உங்களால் வளர்க்கப்பட்டமையால் இவன் கார்த்திகேயன் என்ற பெயரை பெறக் கடவான். மேலும் உங்கள் நட்சத்திரத்திலே இவனை மெய்யன்போடு வழிபடும் பக்தர்களுக்கு யாம் வேண்டும் வரங்களை கொடுத்து முக்தியை அருளிச் செய்வோம் என்று வரமளித்தார்.
ஆகவே கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாம். குமரன் பராக்கிரம சக்தி, அருள் சக்தி, அறிவு சக்தி கொண்டவர். அவர் ஞான பண்டிதர். தம் தந்தைக்கே உபதேசம் செய்தமையால் தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்றார். தந்தைக்கு 5 எழுத்து மந்திரம், மைந்தனுக்கு 6 எழுத்து மந்திரம். சுப்பிரமணியம் என்ற நாமத்தில் சு என்றால் பூரணம் என்றும், பிரம்மண்யம் என்றால் பிரம்மத்தை சார்ந்தவர் என்றும் பொருள்படும். பிரம்மம் சச்சிதானந்தம் எனப்படுகின்றது. சத் என்பது பரமேஸ்வரன், சித் என்பது சக்தி, ஆனந்தம் என்பது சுப்பிரமணியம். சிவபெருமானின் மங்களகரமான தன்மையையும் சக்தியின் கருணையும் ஒருங்கே பெற்றவர் சுப்பிரமணியன். முருகப்பெருமானின் அவதாரம் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாகும். ஆகாயத்தை நோக்கிய ஈஸ்வரனின் நெற்றி கண்களிலிருந்து பொறிகள் தோன்றியமையால் அவர் ஆகாயத்துடன் தொடர்பு கொண்டவர். வாயுவாலும் அக்னியாலும் சுமக்கப்பட்டார். ஆகவே வாயு மற்றும் அக்னியுடன் தொடர்புடையவர். பொய்கையில், அதாவது நீரில் வளர்ந்தார். அதனால் நீருடன் சம்பந்தமுடையவர். குன்றுதோறும் கோயில் கொண்டார். அதனால் நிலமுடன் சம்பந்தப்பட்டவர். குகைகளில் குடிகொண்டமையால் குகன் என அழைக்கப்படுகின்றார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் உருவாய் அருள்வாய் குகனே. உள்ளவனாகும், உருவம் இல்லாதவனாகும், உள்ள பொருளாகும், காண்பதற்கு இல்லாத பொருளாகும், நறுமணமாகும், அந்நறுமணத்தை வீசுகின்ற மலராகும், ரத்தினமாகும், அந்த ரத்தினம் வீசும் ஒளியாகவும், உயிர் இடம்பெறும் கருவாகவும், அக்கருவில் இருக்கும் உயிராகும், அவ்வுயிருக்கு புகலிடமாகும், விதியாகவும் விளங்கும் குருமூர்த்தியை நீ எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவாயாக என்கின்றார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் சிறு பிள்ளையாக இருந்தபோது வேதத்துக்கு நாயகனான பிரம்மனை நோக்கி வேதத்திற்கெல்லாம் மூலமாய் நிற்கும் பிரணவத்தின் பொருள் என்னவென்று வினவுகின்றார். பொருள் கூற முடியாது திகைப்புற்ற பிரம்மதேவரின் தலையில் குட்டி அவரை சிறைப்படுத்தியும் வைக்கின்றார் முருகப்பெருமான். அதன் பின்னர் படைத்தல் தொழிலை முருகப்பெருமானை சில காலம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே பிரம்மனால் நம் தலையில் எழுதப்படுகின்ற எழுத்தை அழிக்க முருகப்பெருமானுக்கு வல்லமை உண்டு என புராணங்கள் சொல்கின்றன. முருகப்பெருமானை சிருஷ்டிக்கும் பொருட்டு சிவபெருமான் தமது 6 திருமுகங்களையும் கொண்டு 6 முகங்களில் உள்ள ஒவ்வொரு நெற்றிக்கண் தோறும் 6 அக்னிப் பொறிகளை தோற்றுவித்தார். அப்பொறிகளின் வெம்மையைக் கண்டு அஞ்சி சிவபெருமானின் பக்கத்தை எழுந்தொருளி இருந்த பார்வதி தேவியானவர் எழுந்து ஓடுகின்றார். அப்போது அவரது திருவடிச் சிலம்பானது வெடித்து அதனுள் இருந்த நவரத்தினங்கள் எல்லாம் சிதறுகின்றன. சிதறிய ஒவ்வொரு இரத்தினத்திற்குள்ளும் இருந்து ஒவ்வொரு சக்தியாக 9 சக்திகள் வெளிப்பட்டன. அவர்கள் சிவபெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அவரிடம் விருப்பம் வைத்தமையால் ரிஷி பத்தினிகளைப் போல் உடனேயே கர்ப்பமுற்றார்கள். இது கண்ட பார்வதி தேவியானவர் அந்த நவசக்திகள் மீது கோபம் கொண்டு, நீங்கள் எமக்கு மாறாக நடந்தமையால் பலகாலம் கர்ப்பத்துடனே இருக்க கடவீர்கள் என சபித்தார். அப்போது நவசக்திகள் அஞ்சி நடுங்கியமையால் அவர்களது சரீரம் வியர்த்தது. அவ்வியர்வை நின்று 1,00,000 வீரர்கள் தோன்றினார்கள். இதற்கிடையில் இந்த நவசக்தியில் பலகாலம் கர்ப்பத்தோடு இருந்து பார்வதி தேவியாரையும் சிவபெருமானையும் நினைந்து வழிபடும் வேளையில் சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி, உமையே, உன் கால் சிலம்பினின்று தோன்றிய சக்தியில் உன் சாபம் காரணமாக நெடுங்காலம் கர்ப்பத்தை தாங்கி வருந்தினார்கள். நீ அவர்களை கர்ப்பத்தினின்று விடுவிப்பாயாக என பணித்தார். உமாதேவியாரும் அவ்வாறே அந்நவசக்தியில் கர்ப்பத்தினின்று நீங்க அருள் புரிகின்றார்.
அதன்படியே நவசக்திகளாகிய மாணிக்க வள்ளியிடத்து வீரபாகுவும் மௌத்திக அதாவது முத்து வள்ளியிடத்து வீரகேசரியும் புஷ்பராக வள்ளியிடத்து வீர மகேந்திரரும் கோமேகதக வள்ளியிடத்து வீர மகேஸ்வரரும் வைடூரிய வள்ளியிடத்து வீர புரந்தரும் வைர வள்ளியிடத்து வீர ராக்கத்தரும் மரகத வள்ளியிடத்து வீர மாத்தாண்டரும் பவள வள்ளியிடத்து வீராந்தகரும் இந்திர நீல வள்ளியிடத்து வீரதீரரும் அவதரித்தார்கள். இந்த 9 வீரர்களே முருகப்பெருமானின் சேனாதிபதிகள் ஆவர். இதில் வீரபாகு சேனை தலைவர் ஆவார். சூரபதுமனை அழிக்கும் யுத்தத்தில் மேற்கூறிய 1,00,000 வீரர்களும் 9 சேனாதிபதிகளும் கலந்து கொள்கிறார்கள். அசுரனை அழிக்க ஒரு தெய்வமானது இவ்வளவு சிரமங்களை ஏற்க வேண்டுமா என தெய்வ சிந்தனையற்ற சில நினைக்க வாய்ப்புண்டு. அசுரனிடம் இருப்பது தவம் இருந்து இறைவனிடமிருந்து பெற்ற சக்தி அல்லவா? இறை சக்தியை வீழ்த்துவது என்பது சுலபமல்ல. ஆகவே அது அசுரனுக்கும் தெய்வத்திற்கும் நடக்கும் யுத்தம் அல்ல, இறை சக்திக்கும் தெய்வத்திற்கும் நடக்கும் யுத்தம் ஆகும். 5 நாட்கள் யுத்தம் நடைபெறுகின்றது. 6வது நாள் யுத்தத்திலே முருகப்பெருமான் கலந்து கொள்கின்றார். முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்ய சஷ்டி திதியை தேர்ந்தெடுக்கின்றார். அதாவது சஷ்டியானது இருத்தி என்ற அரக்கியின் திதியாகும். சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி ஆகிய 5 திதிகளுமே இருத்தையின் திதிகளாகும். இத்திதிகளில் சுபகாரியங்கள் செய்தல் கூடாது. எதிரிகளின் வீழ்த்த இத்திதிகள் சிறந்ததாகும். அதிலும் சஷ்டி திதி எதிரிகளின் வீழ்த்த மிகச் சிறந்த திதியாகும். முருகப்பெருமான் சூரபதுமனுடன் யுத்தம் புரிகையில் சூரபதுமன் பல மாயைகள் புரிகின்றான். சூரபதுமன் ஒரு மாயாஜாலம். இறுதியில் சூரபதுமன் ஒரு மாமரமாகி நிற்கின்றான். முருகப்பெருமான் தம் அன்னையிடமிருந்து பெற்ற வேலையை அம்மாமரத்தின் மீது வீசுகின்றார். எல்லோருக்கும் ஓர் உயிர், ஆனால் சூரபதுமனுக்கு மட்டும் ஈருயிர். ஆகவே அம்மாமரம் 2 கூறாகின்றது. சூரன் ஒரு பாகமாகவும் பதுமன் மற்றொரு பாகமாகவும் மாறுகின்றது. ஒரு பகுதியாகிய சூரன் மயிலாகவும் மற்றொரு பாகமாகிய பதுமன் சேவலாகவும் மாறுகின்றன. முருகப்பெருமான் சேவலை வெற்றி கொடியின் மீது மேலேயும் மயிலை தமது வாகனமாக தமக்கு கீழேயும் வைத்தார். இருள் சூழ்ந்த கார் மேகத்தைக் கண்டு மகிழ்வது மயில். ஒளியை விரும்பி அதை எதிர்கொண்டு அழைப்பது சேவல். இருள் என்பது அஞ்ஞானமாகும், ஒளி என்பது ஞானமாகும். ஞானம் எங்கும் வியாபித்திருக்க வேண்டும். அஞ்ஞானம் தலை தூக்காமல் கீழேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் சேவலை கொடியாக மேலேயும் மயிலை தனக்கு வாகனமாக கீழேயும் வைத்தார். சேவலை கொடியின் மீது வைத்தமையால் அவருக்கு சேவல் கொடியுடையோன் என்ற நாமம் ஏற்பட்டது. மயிலை தமக்கு வாகனமாக வைத்தமையால் அவருக்கு மயில் வாகனம் என்ற நாமம் ஏற்பட்டது. சேவல் கொக்கரக்கோ என்று கூவுவதற்கு ஒரு காரணம் உண்டு. கொக்கு ப்ளஸ் அரை ப்ளஸ் கோ அதாவது கொக்கரக்கோ ஆகும். கொக்கு என்றால் மாமரம் என்று பொருள்படும். அற என்றால் 2ஆக பிள என்று பொருள்படும். கோ என்றால் அரசன் என்று பொருள்படும். ஆகவே கொக்கரக்கோ என்றால் மாமரத்தை 2ஆக பிளந்த அரசனே என்று பொருள்படும். முருகப்பெருமானை வாழ்த்தும் பொருட்டே சேவல் கொக்கரக்கோ என கூவுகின்றது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளும் நம் உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களை குறிக்கும். நம் உடம்பில் 6 ஆதாரங்கள் உள்ளன. 1 மூலாதாரம், இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதி ஆகும். இங்கே விநாயகப் பெருமான் வீற்றிருக்கின்றார். பஞ்சபூதங்களில் இது நிலத்தை குறிக்கும். 2 சுவாதிஷ்டானம், நாபிக்கு கீழ்ப்பகுதி ஆகும். இங்கே பிரம்மா வாசம் செய்கின்றார்.
பஞ்சபூதங்களில் இது நெருப்பை குறிக்கும். 3 மணிபூரகம், அதாவது நாபி, தொப்புள், இங்கே விஷ்ணு வாசம் புரிகின்றார். பஞ்சபூதங்களில் இது நீரை குறிக்கும். அநாதகம், இது இதயம் ஆகும். இங்கே ருத்ரன் வாசம் செய்கின்றார். பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கும். விசுத்தி, கண்டம், அதாவது கழுத்து ஆகும். இது வாயுவை குறிக்கும். இங்கே மகேஸ்வரன் வீற்றிருக்கின்றார். ஆக்னை, அதாவது நெற்றிப்பொட்டு, அதாவது இரு புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, இங்கே சதாசிவன் வாசம் செய்கின்றார். மூலாதாரம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிபூரகம் பழனி, அநாதகம் சுவாமிமலை, விசுத்தி திருத்தணி, ஆக்னை பழமுதிர்ச்சோலை. காவடி கலையை அதிகம் விரும்புவர் முருகப்பெருமான். காவுதடி என்பதே இந்நாட்களில் காவடி என்று அழைக்கப்படுகின்றது. காவு ப்ளஸ் தடி காவடி ஆகும். காவு என்றால் தெய்வ பலி என்று பொருள்படும், அதாவது இறைவனுக்கு படைக்கப்படும் படையில் ஆகும். தடி என்றால் கம்பு என்று பொருள்படும். முருகப்பெருமான் மலைகளில் கோயில் கொண்டமையால் அந்நாட்களில் அவருக்கு படைக்கப்படும் பொருள்களையும் அபிஷேக பொருள்களையும் மற்றும் பூஜைக்குரிய பொருள்களையும் ஒரு கம்பத்தில் இருபுறமும் கயிற்றால் கட்டி எடுத்துச் செல்வது வழக்கம். இவ்வாறு இறைவனுக்காக சுமந்து செல்லப்பட்ட காவுதடியே பின்னாட்களில் காவடியாக மாறியிருக்கின்றது. இந்நாட்களில் காவடி சுமந்து செல்வது ஒரு கலையாகவே போற்றப்படுகின்றது. இந்த காவடியை பற்றி இன்னொரு கதையும் உண்டு. சூரபதுமனைச் சேர்ந்த அசுரர்களில் ஒருவரான இடும்பன் போருக்கு பயந்து அகத்திய மாமுனிவரை தஞ்சமடைகின்றான். அகத்தியர் தாம் சிவபெருமானிடமிருந்து பெற்று கேதாரத்தில் வைத்துவிட்டு வந்த சிவகிரி சக்திகிரி மலைகளை எடுத்து வருமாறு இடும்பனை பணிக்கின்றார். இடும்பனும் ஒரு பெரிய கம்பை எடுத்து அதன் இரு நுனிகளிலும் கயிற்றை கட்டி அந்த கயிற்றால் மலைகளை பிணைத்து தனது தோளில் வைத்து நடக்கின்றான். அப்படி நடக்கும்போது களை பெறும் பொருட்டு பழனி மலை பக்கத்தில் அந்த காவடியை கீழே இறக்கி வைக்கின்றான் இடும்பன். சிறிது நேரம் கழித்து அந்த காவடியை தூக்குகின்றான். ஆனால் அவனால் அந்த காவடியை எடுக்க முடியவில்லை. செய்வதறியாது இம்மலையை சுற்றி பார்க்கின்றான். அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டு சிரிப்பதை பார்த்து ஒரு கை கொடுக்குமாறு அழைக்கின்றான் இடும்பன். ஆனால் அந்த சிறுவனோ மலையை விட்டு இறங்குவதாக இல்லை. கோபம் கொண்ட இடும்பன் அந்த சிறுவனுடன் சண்டையிடுகின்றான். யாருக்கு பயந்து ஓடி அகத்தியரிடம் தஞ்சம் அடைந்தானோ அந்த முருகப்பெருமானுடனேயே போரிடும் நிலை இடும்பனுக்கு ஏற்படுகின்றது. போரின் முடிவாக முருகப்பெருமான் இடும்பனை கொன்று மீண்டும் அவனை உயிர்ப்பிக்கின்றார். அன்று முதல் இடும்பனைப் போல் தன்னிடம் காவடி தூக்கி வரும் பக்தர்களுக்கு சர்வ பாக்கியங்களை முருகப்பெருமான் அருள்கின்றார். முருகப்பெருமான் தமிழின்பால் அதிக பிரியம் கொண்டவர். தமிழ் புலவர்களில் முன் வழியே தோன்றி தன்னை பாடுமாறு கேட்பாராம். தன்னை புகழ்ந்து பாட மறுப்பவரிடம் பல திருவிளையாடல்கள் புரிந்தவர்களை தன் வசப்படுத்தி தன்னை புகழ்ந்து பாட வைத்து விடுபவர் முருகப்பெருமான். அந்த வகையில் திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்த பாளையக்காரர்கள் காலத்தில் ஆழ்வார் திருநகரில் பகழிக்கூத்தர் என்ற ஐயங்கார் வாழ்ந்து வந்தார். அவர் வைஷ்ணவத்தைச் சேர்ந்தவர். ஆகையால் அவர் மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரையும் தம் வாயால் பாடமாட்டார். அவரது தமிழில் மயங்கியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஐயங்கார் கனவில் தோன்றி தம்மை பாடுமாறு கூறுகின்றார். ஆனால் ஐயங்காருக்கோ முருகனை பாட மனமில்லை. ஒரு நாள் முருகப்பெருமான் ஒரு கையில் சக்கரமும் மறு கையில் வேலும் ஏந்தி ஐயங்கார் முன் தோன்றி தன்னை பாடுமாறு கூறுகின்றார்.
ஆனால் ஐயங்காரோ மாலை பாடுமாயால் மருமகனை பாட மாட்டோம் என்கின்றார். முருகப்பெருமானும் விடுவதாக இல்லை. மகாவிஷ்ணுவைப் போலவே ஐயங்கார் முன் தோன்றி என்னை பாடும் நீ எமது மருமகனையும் பாடுக என்று பணிக்கின்றார். இதை கேட்ட ஐயங்காரோ மிகவும் வேதனை உறுகின்றார். மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரையும் பாடக்கூடாது என்று இருந்தோமே, அவரே நம் முன் தோன்றி தம் மருமகனை பற்றி பாடச் சொல்கின்றாரே, இனி வாழ்வதால் யாதொரு பிரயோசனமும் இல்லை என்று நினைந்து தம் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுக்கின்றார். இதற்கிடையில் பாளையக்காரரோ ஸ்ரீவைகுண்டத்தில் முகாம் அமைத்து தங்கி இருக்கும் வேளையில் அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, உமது ஆட்சியின் கீழ் இருக்கும் உமது குடிமகன் ஒருவன் நாளை தம் உயிரை மாய்த்து கொள்ள இருக்கின்றான் என அவரை பற்றி விவரத்தை கூறி, நீ அவனை காப்பாற்று என்று கூறி மறைகின்றார். ராஜாவும் தமது பணியாட்களை அனுப்பி ஐயங்காரை வெள்ளியினால் ஆன விலங்கிட்டு கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றார். ராஜாவின் கட்டளைப்படி ஐயங்கார் சிறையில் அடைக்கப்படுகின்றார். சிறையில் அடைபட்டிருக்கும் ஐயங்கார் முருகனை பாடாது விட்டமையால் வந்த களங்கம் இது என மனம் வருந்தி முருகனை பாட ஆரம்பிக்கின்றார். அவர் ஒவ்வொரு பாடலாக பாடி வரும் வேளையில் 41வது பாடலை பாடும் வேளையில் அவரது விலங்குகள் அறுத்தெறியப்படுகின்றன. சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன. முருகப்பெருமானும் அவர் முன் தோன்றி, எம்மை பாட வைக்கவே யாம் இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தினோம், தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடி அருள்க என்று கூறி மறைகின்றார். பகழிக்குத்தராகிய ஐயங்கார் பாடிய அந்தாதி சிறைவிடு அந்தாதி எனப்படுகின்றது. முருகப்பெருமானின் 6 முகங்களும் ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, பராசக்தி, குடிலாசக்தி என்ற 6 சக்திகளையும், அகர உகர மகர நாத விந்து கலை என்ற 6ஐயும், மந்திரம் பதம் வண்ணம் புவனம் கலை தத்துவம் என்ற 6ஐயும், ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் என்ற 6ஐயும் குறிக்கும். மேலும் சர்வக்னை சக்தி, நித்திய திருப்தி, அநாதிபோதக சக்தி, அனுப்த சக்தி, ஆனந்த சக்தி, சர்வசுவ தந்திர சக்தி என்ற 6 சக்திகளையும் குறிக்கும். சர்வக்னை சக்தி முத்தொழில் புரியும் ஒரு முகம், நித்திய திருப்தி எல்லா அனுக்கிரகங்களையும் புரியும் ஒரு முகம், அநாதிபோத சக்தி எல்லா உயிர்களையும் போகிக்கச் செய்யும் ஓர் முகம், அனுப்த சக்தி 5 தொழில்களையும் ஆற்றும் ஓர் முகம், ஆனந்த சக்தி எல்லா ஆற்றலையும் உண்டாக்கும் ஓர் முகம், சர்வஸ்வ தந்திர சக்தி ஆன்மாக்களுக்கு முக்தியை தரும் ஓர் முகம். கெடுவாய் மனனே கதிகேல் கரவா திடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் இடுவே தனி தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. ஏ மனமே, நீ கிட்டொளி நிற்கின்றாய், நீ நிற்கதி பெறும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக. உள்ளத்தில் ஒழித்தல் இல்லாது கூறிய வேலை ஏந்திய கடவுள் முருகவேலின் திருவடிகளை தியானிப்பாயாக. அங்கனம் நீ செய்தால் நெடு வேதனை பெரிய வருத்தம் நோய்கள் இவையெல்லாம் தூள்பட்டலிய சுட்டு எரிப்பார். வினைகளின் எல்லாவற்றினின்றும் இரவில் நிச்சயம் நீ விடுதலை பெறுவாய் என்கின்றார் அருணகிரிநாதர். விரதங்களில் அற்புதம் நிறைந்தது கந்த சஷ்டி விரதம் ஆகும். கந்த புராணங்களும் பண்டை தமிழ் நூல்களும் கந்த சஷ்டி விரதத்தை பற்றி சிறப்பாகவே சொல்லியிருக்கின்றன. கந்த சஷ்டியில் விரதம் இருக்க நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதியர் இவ்விரதம் அனுஷ்டிக்க புத்திர பேச்சினை அடைவர். விரதம் என்றால் மனம் புலன்வழி செல்லாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் 3 நாளும் கடவுளை சிறப்பாக வழிபடுதல் ஆகும். அவரவர் சக்திக்கேற்ப விரதத்தை அனுஷ்டிக்கலாம். பால், பழங்கள், ஆவியில் வேக வைத்த பலகாரங்கள், கிழங்கு வகைகள் விரதத்திற்கு தோஷத்தை ஏற்படுத்தாது. முடியாதவர்கள் இவைகளை உண்டு விரதத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி தேதி தோறும் விரதம் இருக்கலாம். இவ்வாறு இருக்க முருகப்பெருமானின் அருட்கடாட்சம் கிட்டும். நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு அதிதேவதை முருகப்பெருமான் ஆவார்.
வீரதீரச் செயல், காவல்துறை, இராணுவம், பூமி சேர்க்கை இவற்றுக்கெல்லாம் காரகம் வைக்கக்கூடியவர் செவ்வாயாவார். ஆகவே காவல்துறை, இராணுவம் இவைகள் பணிபுரிய விரும்பும் இளைஞர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வர நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த வீடு, நிலம், சொத்து இவற்றை விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 6 முதல் 7 மணிக்குள் முருகப்பெருமானுக்கு அரளி மாலை சாற்றி வணங்கி வருவது நன்மை பயக்கும். கார்த்திகை, மிருகஷீரிடம், உத்திரம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம், பூஷம், விஷாகம் இந்நட்சத்திரங்களிலும் முருகப்பெருமானை வணங்கி வர மிகுந்த பலன் கிட்டும். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செலேன். பன்னிரு கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தி வாழ்வே என்கின்றார் நக்கீரர். சிவன் பார்வதி தேவி திருமணத்தின் போது அனைத்து தேவர்களும், ரிஷிகளும், மகரிஷிகளும், முனிவர்களும் இமயமலையில் ஒன்று கூட தென்பகுதி உயர்கின்றது, வடபகுதி தாழ்கின்றது. ஆகவே பூமியை சமப்படுத்துவதற்காக சிவபெருமானின் கட்டளைப்படி அகத்தியர் தென்பகுதிக்கு வருகை புரிகின்றார். தென்பகுதிக்கு வந்த அகத்தியர் தென்பகுதியிலேயே வாசம் செய்ய துவங்குகின்றார். சிவபார்வதியின் திருமணத்திற்கு பின் முருகப்பெருமான் அவதரித்து அவரும் தன்னுடைய திருவிளையாடல்களை தென்பகுதியிலேயே நடத்துகின்றார். இவ்வாறு இருக்கும் வேளையில் முருகப்பெருமானை அகத்திய மாமுனிவருக்கு முழுமையான தமிழும், முழுமையான ஜோதிடமும், சாஸ்திரங்களும், வேதங்களும் சொல்லிக் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. ஜோதிடத்தில் புலமை வேண்டும் என விரும்புபவர்கள் முருகப்பெருமானை தவறாது வணங்கி வருதல் நன்மை பயக்கும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மகினை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க செய்கிற அடியார் எல்லாம். வான்மிகின் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கல் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குண சம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். சிவார்ப்பணம்.